வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஒரு ஸ்டோர் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோலன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில் இந்த 2025 நீங்கள் எடுக்கக்கூடிய நீங்கள் எடுக்க வேண்டிய டாப் 5 பெஸ்ட் ஸ்கூட்டர்ஸோடைய ஒரு லிஸ்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் உங்களுடைய டே டு டே அண்ட் ஃபேமிலி பர்பஸுக்கு பெஸ்ட்டான ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் ஒரு ஸ்கூட்டர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஒரு லிஸ்டிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோக்குள்ளே பார்த்து முடிச்சு நெக்ஸ்ட் அந்த கிளிக் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் பண்ணிடுற ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டரை நம்ம ஹீரோவோட ப்ளஷர் ப்ளஸ். ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம். இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில் எனக்கு தெரிஞ்ச ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபுள் எல்லாமே நல்ல ஒரு டிசைனோடையும் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள்னே சொல்லலாம் இந்த ஹீரோவோட ப்ளஷரு. ஆமாங்க, ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு கிளாஸியான ஒரு டோனில் வரக்கூடிய ஒரு டிசைனாக கொடுக்குறாங்க. கலர் ஸ்கீம்ஸும் இந்த இடத்துல உங்களுக்கு ஏகப்பட்டது இருக்குன்றப்ப ஓவராலாக பார்க்கும்போது ஆன்ரோட் ப்ரெசன்ஸில் ஒரு டீசெண்டான நல்ல ரேஞ்சிலே இருக்குது. அதுக்கடுத்த விஷயம் இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜினு ஒரு 110.9cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு 8 bhp அண்ட் 8.7 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. டாப் ஸ்பீடு பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு ஒரு 75 கிலோமீட்டர் வரைக்கும் போக முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆன்ரோட் பெர்ஃபார்மன்ஸில் உங்களால் இதை விட ஸ்லைட்லி மெட்டராக போக முடியுது. பவர்ன்றது இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டீசெண்டான ஒரு ஸ்மூத்தான பவர் இருக்குது, அதில் உங்களுக்கு டவுட் இல்லை. அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு மைலேஜ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சிங்கன்னா பர் லிட்டருக்கு 47.5 kmpl வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆன் ரோட் பெர்ஃபார்மன்ஸில் நீங்கள் ஒரு 45 to 50 kmpl கிட்ட வரைக்கும் மைலேஜ் எதிர்பார்க்கலாம் நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா. அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்த அளவுக்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான் ஐபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட்டு 104 kg தான், நல்ல லைட் வெயிட்டாகவே இருக்கும். சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு 765 mmன்றப்போ உங்களுக்கு அந்த ஒரு சீட் ஹைட் மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது. ஆக மொத்தத்தில் வண்டி ஆன்ரோட் ப்ரைஸிங்னு பார்க்கும்போது உங்களுக்கு பேசிக் மாடல் 82,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 88,000 கிட்ட வரைக்கும் வருது. ரியலி ப்ரைஸிங் விஷயத்துலையும் ஒரு நல்ல அஃபோர்டபுளான ரேஞ்சில் தான் உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிளோடைய ப்ரைஸிங்ன்றதும் கோட்டிங் ஆகிருக்குன்றப்ப ஓவராலாக நல்ல ஒரு ப்ராடக்டாகவே இருக்குது இந்த ஹீரோவோட ப்ளஷர் ப்ளஸ். பட்னா இந்த வெஹிக்கிளில் மைனஸஸ்ன்னு ஒன்று சிலது சொல்லணும்னு பார்த்தா உங்களுக்கு அண்டர் சீட் ஸ்டோரேஜ் ஒரு 18 லிட்டர்ஸ் ஒரு டீசெண்டான ஸ்பேஸு. பட் நம்ம ஃபியூல் ஃபில்லிங்லாம் உங்களுக்கு இன்டர்னலில் கொடுத்துருப்பாங்க, அதான் நீங்கள் சீட்டை திறந்து போகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ வர நிறைய ஸ்கூட்டர்ஸில் உங்களுக்கு எக்ஸ்டர்னல் ஃபியூல் ஃபில்லிங் கொடுக்குறாங்க. அது மாதிரி எதாவது இதில் ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம். பட் ஸ்டில் நோ இன்னும் இதில் உங்களுக்கு இன்டர்னல் ஃபியூல் ஃபில்லிங் கேப் தான் கொடுக்குறாங்க. இது என்னை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு வெஹிக்கிளுக்கு ஒரு நெகட்டிவ் தான். பட் மற்றபடின்னு பார்க்கும்போது இந்த வெஹிக்கிள் ஒரு நல்ல ப்ராடக்டாகவே இருக்குது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டர் நம்ம டிவிஎஸோட ஸ்கூட்டி ஜெஸ்ட் 110. ஆமாங்க, இந்த ஒரு ஸ்கூட்டர் பற்றி சொல்லலாம் வச்சுங்கன்னா இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில் இருக்கிறதுலே அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் டிவிஎஸ் தரப்புலேருந்து கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ஸ்கூட்டர். ஆமாங்க, அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் உங்களுக்கு ஃபேமிலி பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அப்பியரன்ஸோடும் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் அந்த ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி விஷயங்களையும் ஓரளவுக்கு பெட்டராக பண்ணியிருப்பாங்க. அண்டர் சீட் ஸ்டோரேஜிலும் ஒரு 19 லிட்டர்ஸ் டீசெண்டாக இருக்குது. ஃபுட்போர்டும் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸாக இருக்குது. அது இல்லாமல் ஃப்ரண்ட்டில் ஒரு நல்ல க்ளவுட் பாக்ஸும் கொடுக்குறாங்கன்றப்ப ஓவரால் ஸ்டோரேஜில் இந்த ஒரு ஸ்கூட்டரில் உங்களுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்த விஷயம் இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜினு ஒரு 109.7cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 7.71 bhp அண்ட் 8.8 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 80 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியும் இந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன் உங்களுக்கு 45 kmpl வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரேட்டிங் மெயின்டைன் பண்ணினா இதை விடையும் கூட கொஞ்சம் ஒரு பெட்டரான ஒரு மைலேஜ் எதிர்பார்க்கலாம். பட் ஓவராலாக பார்க்கும்போது இன்ஜின் ஓரளவுக்கு நல்ல ஃபியூல் எஃபிஷியன்ட்டான இன்ஜின் தான். பட் பவர்லாம் ஸ்லைட்லி உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு 80 km வரைக்கும் டாப் ஸ்பீட் போக முடியும்னு சொல்லியிருந்தாலும் அந்த ஒரு 60 வரைக்கும் தான் உங்களால் நல்ல ஒரு புல்லிங்ன்றதை ஃபீல் பண்ண முடியும். அதுக்கு மேலே உங்களுக்கு வெஹிக்கிள்ன்றது கொஞ்சம் அப்படியே ஒரு ஸ்லோ பிக்கப்பாக தான் இருக்கும். சரி ஓகே, அதுக்கு அடுத்து பிரேக்கிங் செட்டப்பு இந்த இடத்துலையும் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தாங்க உங்களுக்கு எஸ்பிடி மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட்டு 103 kg, சீட் ஹைட்டு 760 mm. சீட் ஹைட் வந்து இன்னும் நல்ல ஒரு லோயஸ்டான ரேஞ்சில் இருக்குது, வெயிட்டும் கம்மியாக இருக்குன்றப்ப ஓவரலாக உங்களுக்கு ஹேண்டலிங் மாதிரி விஷயங்கள்லாம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்ஸ் ஓட்டுறது, இல்லை புதுசாக ஓட்டுறவங்க, லேடிஸ் ஓட்டுறது, இது மாதிரி எல்லா விஷயத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒரு ஈஸியான ரேஞ்சிலும் இந்த வெஹிக்கிளுடைய ஹேண்டலிங்ன்றதை உங்களுக்கு எட்டு வந்திருக்காங்க. ஆக மொத்தத்தில் வண்டி ஆன்ரோட் ப்ரைஸிங்னு பார்க்கும்போதுன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன் உங்களுக்கு பேசிக் மாடல் 88,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 92,000 கிட்ட வரைக்கும் வருது.
பட் இந்த வெஹிக்கிள்லேயும் ஒரு சில நெகட்டிவ்ஸ் இருக்குது. நெகட்டிவ்ஸ்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் வந்து ஒன்றும் பெருசாலாம் இருக்காதுன்னுலாம் சொல்ல முடியாது. ஒன்றுமே இருக்காது. ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அனலாக் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். அதெல்லாம் உங்களுக்கு அந்த ஒரு அண்டர்சி ஸ்டோரேஜ் போகிற தலைக்கும் இந்த இடத்துலையும் உங்களுக்கு அந்த ஒரு இன்டர்னல் ஃபியூல் ஃபில்லிங் தான் கொடுக்குறாங்க. எக்ஸ்டர்னல் ஃபியூல் ஃபில்லிங் கிடையாது. இது மாதிரி ஒரு சில நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் ஓவரலாக பார்க்கும்போது இது வந்து ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்கூட்டர். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டர் நம்ம ஹீரோவோட ஜூம் 110 ஆமாங்க. இந்த ஒரு ஸ்கூட்டர் பற்றி சொல்லலாம். இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில் நல்ல ஒரு ஃபீச்சரோடரான நல்ல ஒரு ஸ்போர்ட்டி அப்பியரன்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஒரு ஸ்கூட்டர்ன்றது உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோடைய அந்த ஒரு டிசைன் வைஸ் பொறுத்தலைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு யூனிக்கான அதெல்லாம் நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு அப்பியரன்ஸோடு உங்களுக்கு இந்த ஒரு ஸ்கூட்டர்ன்றது இருக்குது. அதுக்கடுத்த விஷயம் இதில் உங்களுக்கு அந்த ஒரு யூனிக்கான ஒரு சில ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா இந்த ஒரு கார்னரிங் லைட்ஸ் அது இல்லாமல் இன்ஸ்ட்ருமெண்ட்லெஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் அதில் உங்களுக்கு மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டின்ற மாதிரி அந்த ஒரு கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன்லேயும் உங்களுக்கு குறையெல்லாம் பண்ணியிருப்பாங்க. இந்த லைட்ஸ் விஷயத்துலையும் உங்களுக்கு இந்த செக்மெண்ட்லேயே டாப் நாச்சாக எடுத்து வந்திருப்பாங்க. ஒரு ஃபீச்சரில் என்ன பொறுத்தளவுக்கு இந்த ஸ்கூட்டர் இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சிலே இருக்குது. அதுக்கடுத்த விஷயம் இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்த்தோன்னு வச்சிங்களேன் ஒரு 110.9cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்க்கான ஏர் கூல்டு இன்ஜின். இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 8.05 bhp அண்ட் 8.7 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு ஒரு 87 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன் அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 45 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு ட்ரம் பிரேக் ஆப்ஷனும் இருக்குது. இல்லை ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் ஆப்ஷன்றதையும் இந்த ஒரு வெஹிக்கிளில் எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறாங்க. ஐபிஎஸ் மூலமாக லிங்க் பண்ணுவாங்க. நீங்கள் எது எடுத்தாலும் பண்ணிடு. டோட்டல் வெயிட் 108 kg, சீட் எட்டு 770 mm. ஓவரலாக பார்க்கும்போதுன்னு பார்த்தோன்னா இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில் இது ஒரு நல்ல ஸ்போர்ட்டி அப்பியரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டர் தான். பட் கொஞ்சம் ஃபேமிலி அண்ட் மற்ற விஷயங்கள்லாம் எதிர்பார்த்து எடுக்கிறீங்கப்போ நிச்சயமாக இந்த ஸ்கூட்டர் அந்தளவுக்கு ஒரு சஜஸ்டபிள் கிடையாது. அதுக்கு என்ன ரீசன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளில் ஸ்பேஸுன்றது வந்து அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் ஒரு டீசெண்டான ஸ்பேஸ் தான். ஏன்னா உங்களுக்கு அண்டர் சீட் ஸ்டோரேஜும் ஒரு 18 லிட்டர்ஸு அது இல்லாமல் இதுலேயும் உங்களுக்கு சேம் அந்த ஒரு இன்டர்னல் ஃபியூல் ஃபில்லிங் தான் கொடுக்குறாங்க. எக்ஸ்டர்னல் ஃபியூல் ஃபில்லிங்கிறது கொடுக்கலன்றப்ப ஓவராலாக உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக வேணும்னு நினைக்கிறீங்க. இப்போ இது வந்து அந்த அளவுக்கு சஜஸ்டபிள் கிடையாது. பட் ஃபேன்சியராக வேணுன்னா இந்த ஸ்கூட்டர் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கலாம். ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கே உங்களுக்கு பேசிக் மாடல் 93,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம் 1,09,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 2nd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம் நம்ம ஹோண்டாவோட டியோ 110 ஆமாங்க. இந்த ஒரு ஸ்கூட்டர் பற்றி சொல்லலாம். இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில் நல்ல ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு யங்ஸ்டர் ஓரியன்ட் ஸ்கூட்டர். அது 2015 இருந்தாலும் சரி 2025 இருந்தாலும் சரி அது எப்போதுமே நம்ம ஹோண்டாவோட டியோ 110 தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் ரொம்ப நாளாக இருந்துக்கிட்டு வர ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் மாடல் இந்த ஹோண்டா டியோ 110 ஆமாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு டிசைனே இந்த செக்மெண்ட்லேயே நல்ல ஒரு சூப்பர் ஸ்போர்ட்டியரான ஒரு நல்ல ஸ்டைலிங். அதெல்லாம் உங்களுக்கு மற்ற ஸ்கூட்டர்ஸ் மாதிரி பில்ட் குவாலிட்டியில் கொஞ்சம் அப்படி இப்படிலாம் இருக்க மாட்டாங்க. ஓரளவுக்கு இந்த ஸ்கூட்டர் கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருப்பாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளில் உங்களுக்கு அந்த ஒரு டிசைன் பார்க்குறது ஸ்போர்ட்டியராகவும் இருக்கும். அட் த சேம் டைமில் கொஞ்சம் ப்ராக்டிகாலிட்டியும் கொடுப்பாங்க. உங்களுக்கு எக்ஸ்டர்னல் ஃபியூல் ஃபில்லிங் கேப் ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான ஃபுட்போர்ட் ஸ்பேஸு சீட்டும் உங்களுக்கு ஓரளவுக்கு டீசெண்டான ஸ்பேஸிங்கோட தான் இருக்குது. ஓவராலாக உங்களுக்கு நல்ல ஒரு வெர்சைலான ஒரு டோனில் இந்த ஒரு ஸ்கூட்டர்ன்றது இருக்குது. அதுக்கடுத்த விஷயம் இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் ஒரு 109.51cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்க்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 7.75 bhp அண்ட் 9.03 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 83 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம் 48 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓரளவு பார்க்கும்போது இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் பற்றி சொல்லலாம் நல்ல ஒரு ரிஃபைன் அண்ட் நல்ல ஒரு ரிலேபிளான இன்ஜின். மற்ற இன்ஜின்ஸ் வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு அந்த ஒரு ஸ்மூத்னஸும் அந்த ஒரு இன்ஜினோடைய அந்த ஒரு சவுண்டுன்றதும் ஒரு மாதிரி இருக்கும். பட் ஆஃப்டர் சம் டைம்ஸ் இருக்குன்னு பார்க்கும்போது அந்த ஒரு இன்ஜினுடைய சவுண்ட் மாறிடும். அந்த ஒரு இன்ஜினுடைய அந்த ஒரு ரன்னிங் ரிஃபைன்மெண்ட்டுன்றது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் நான் ஹோண்டா பொறுத்தளவுக்கு எப்போதுமே அந்த ஒரு இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டுன்றது ஒரு வெல் ஸ்டேபிளான ஒரு சூப்பர் ரிஃபைன்மெண்ட்டோட இருக்கும். எவ்வளோ நாள் ஆனாலும் அந்த வெஹிக்கிளோட இன்ஜின்ன்றது நல்ல ஒரு சூப்பரான ரேஞ்சில் இருக்கும். அதுக்கு அடுத்துன்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம் இந்த வெஹிக்கிளோட இந்த ஒரு பிரேக்கிங் செட்டப்னு பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க. பின்னாடியும் நம்மளுக்கு சேம் ட்ரம் பிரேக் தான். இந்த இடத்துல டிஸ்க் பிரேக்ஸ் ஆப்ஷன்லாம் கிடையாது. பண்ணிடு டோட்டல் வெயிட் உங்களுக்கு 106 kg, சீட் ஹைட்டு 765 mm. ஒரு நல்ல ஒரு லோயஸ்டான ஒரு சீட் ஹைட்டும் இருக்குன்றப்ப இதுலேயும் உங்களுக்கு ஹேண்டலிங்கில் பெரிய பிரச்சனைலாம் இருக்காது.
ஈஸியாக தான் இருக்கும். ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்க்கும்போதும் பேசிக் மாடல் ஜஸ்ட் உங்களுக்கு 99,000லேருந்தே ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,12,000 கிட்ட வரைக்கும் வருது. இதில் இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இது ஒரு நல்ல ப்ராடக்ட்னே சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு ஸ்கூட்டரு நம்ம டிவிஎஸோட ஜூபிட்டர் 110. நமக்கு இந்த ஒரு ஸ்கூட்டர் பற்றி சொல்லலாம் வச்சுங்களேன். இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கூட்டர் ஃபார் ஃபேமிலி பர்பஸ்ன்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு இந்த ஒரு ஸ்கூட்டர் தான் நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு சூப்பர் ப்ராக்டிகாலிட்டியோட இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டரு. ஏன்னா ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோட டிசைன் ப்ராக்டிகாலிட்டின்றதுல எந்த வித குறையும் இல்லாத மாதிரி நல்ல ஒரு ஸ்பேசியரான சீட்டு, சூப்பர் ஸ்பேசியரான ஒரு ஃபுட்போர்டு, அது இல்லாமல் அண்டர் சீட் ஸ்டோரேஜ்லாம் இந்த செக்மெண்ட்டே தூக்கி சாப்பிட்ற மாதிரி 33 liters ஆஃப் அண்டர் சீட் ஸ்டோரேஜ். இந்த செக்மெண்ட்டே இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் அண்டர் சீட் ஸ்டோரேஜ். அது இல்லாமல் ஃபியூல் ஃபில்லிங் கேப்லாம் எக்ஸ்டர்னல் ஃபியூல் ஃபில்லிங் கேப் கொடுக்கறதுன்றதையும் தாண்டி உங்கள் அதை எடுத்துகிட்டு வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்து அந்த ஒரு ஃபியூல் ஃபில்லிங்கன்றதை ரொம்ப ஒரு கன்வீனியண்ட்டான ஒரு விஷயமா உங்களுக்கு ஈஸி பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஸ்கூட்டரில் உங்களுக்கு அந்த ஒரு விஷயமும் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ரேஞ்சில் இருக்குது. அதுக்கு அடுத்து லிஸ்ட் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 113.3cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தா வச்சுங்களேன் 7.91 bhp and 9.8 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 82 km/h வரைக்கும் ரீச் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா பர் லிட்டருக்கு 53.8 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இதை விடையும் கூட கொஞ்சம் பெட்டரான ஒரு மைலேஜ்ன்றது எதிர்பார்க்கலாம். அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளோட இன்ஜினில் உங்களுக்கு அந்த ஒரு ஐஜிஓ அசிஸ்ட்ன்ற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு ஐஜிஓ அசிஸ்ட்ன்றது ஒன்றும் விஷயம் கிடையாது. ஆல்மோஸ்ட் அந்த ஒரு நம்ம யமஹாலாம் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஒரு ஸ்மார்ட் ஹைப்ரிட் சிஸ்டம். உங்களுக்கு இன்ஜினுக்கு ஸ்ட்ரெஸ் தேவைப்படும் போது ஒரு சின்ன பவர் அசிஸ்ட் கொடுக்குறது, இல்லை இந்த ஆட்டோமேட்டிக் பவர் ஆஃப் ஆன் சிஸ்டம் இது பண்ணுறதுன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்க இல்லைங்களா. அந்த ஒரு விஷயத்த நம்மளுக்கு இப்போ டிவிஎஸும் அதுவும் 110cc செக்மெண்ட்லேயே கொடுக்குறாங்கன்றப்ப உங்களுக்கு ஃபியூல் எஃபிஷியன்சின்றது இன்னுமே நல்ல இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு பிரேக்கிங் செட்டப்பு. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்கு, பின்னாடி உங்களுக்கு ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க. எஸ்பிடி மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் உங்களுக்கு 105 kg, சீட் 770 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்க்கும்போது பேசிக் மாடல் ஜஸ்ட் உங்களுக்கு 99,000லேருந்து ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,14,000. அதுலேயும் குறிப்பாக இதோடைய டாப் மாடல் இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தோன்னா ஃபீச்சர்ஸு சூப்பராக இருக்கும். ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி, அது இல்லாமல் லைட்டிங் செட்டப்லையும் அப்படியே உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் அப்படியே ஃபுல்லி கனெக்டட் எல்இடி டிஆர்எல், அதிலே இண்டிகேட்டர்ஸ் இன்டிகேட்டடாக, அதுவும் அந்த இண்டிகேட்டர்ஸ் ஆட்டோமேட்டிக் இண்டிகேட்டர்ஸ். நீங்கள் ஒன் சைடு திரும்பினா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்பிட்டு அடுத்து நீங்கள் ஒன் ஸ்ட்ரைட் வரைகின்றப்போ ஆட்டோமேட்டிக்காக இண்டிகேட்டர் ஆஃப் ஆகுதுன்ற மாதிரி நிறைய எக்ஸ்ட்ராடினரியான ஃபீச்சர்ஸ்ன்றதும் அந்த ஒரு ஸ்கூட்டரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க டாப் மாடல் வரைகிறப்ப. சரி ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டுன்ற ஒரு வீடியோவை நம்ம முடிச்சுப்போம். இல்லை டாப் 5ல் உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் செக்ஷன் வைங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். பாய், see you later.